பார்க்க போறது வந்து யுஜிசியோட டீச்சிங் ஆப்டிடியூட்ல நம்ம அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டோட நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மேக்ஸிம்ஸ். ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் 2 types of principles such as general principles and psychological principles அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஜென்ரல் பிரின்சிபல்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன், அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெஃபினட் எய்ம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெக்கக்னைசிங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிவிஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிவிஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் ரீக்ரியேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீலிங். இது எல்லாமே வந்து 12 பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரீக்ரியேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் repetition and exercise, principles of expressing creativity and self-expression, principles of reinforcement, principles of sympathy and cooperation, and principles of imparting training to senses, and 8 point வந்து principles of remedial teaching அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் பார்த்தலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் கியூரியாசிட்டி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ மோட்டிவேஷன் என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து படிக்கணும்னு என்ன வரணும், அடுத்தடுத்து நான் வந்து ஒரு யூஜி படிக்கிறேன், பிஜி படிக்கணும், அது ஒரு பிஹெச்டி பண்ணணும், அந்த பிஹெச்டி பண்ணதை வந்து நம்ம கண்ட்ரி லெவலில் கம்பேர் பண்ணணும், அந்த கண்ட்ரியோட கம்பேரிசன் நம்ம ஏதாவது ஒரு நல்லது கொண்டு வரணும், ஒரு லாவாவோ இல்லை வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்வது, ஒரு மோட்டிவேஷனாக நமக்கு அது ஏற்படணுங்கிறாங்க. அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, லேர்னிங் பை டூயிங். It includes both physical and mental activities. For example, students are asked to make charts and models. இது என்னன்னா the Froebel's kindergarten, the KG system is based on this principle. அதாவது KG system, KGன்னு சொல்லாதுன்னா என்னன்னா, இது எப்படி சொல்கிறாங்கன்னா, Froebel's FROEBELS, இது எப்படி வேணால் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரோபிள்ஸ்னு ஈஸியாக இருக்குது. ஸோ ஃப்ரோபிள்ஸ் கிண்டர்கார்டன் சிஸ்டம் தான் வந்து இதை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி. ஆக்டிவிட்டினா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்கள வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களை ஆக்டிவாக வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சாட் பண்ணுங்கள், இல்லை வந்து மாடல் பண்ணி கொண்டு வாங்க, ஒரு ஏரோப்ளேன் மாடல் பண்ணி கொண்டு வாங்க, இல்லை வந்து போட் மாதிரி ஒரு மாடல் பண்ணி கொண்டு வாங்க, இல்லை வந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு மாடல் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இட் மீன்ஸ் பை ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அமாங் த லேர்னர்ஸ் கம்யூனிட்டி, த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு. இது வந்து அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப் அப்படிங்கிறது, லைஃப் இஸ் ஃபார் அ கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் லிங்க்டு வித் லைஃப் கேன் பி மோர் என்டியூரிங். அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுத படிக்க தெரியும்னா ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியும், அது ஆன்லைனில் எனக்கு பண்ண தெரியும், அதுதான் வந்து லைஃபோட லிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெஃபினட் எய்ம், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் டீச்சிங் ரிசோர்ஸ் அண்ட் மேக்கிங் லேர்னிங் மோர் ஃபோக்கஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 6th பாயிண்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெக்கக்னைசிங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் யூனிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஆட்டிடியூட், அபிலிட்டிஸ், பொட்டென்ஷியல்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணுறேன் சரிங்களா. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சால் அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை புக் வச்சுருந்தீங்கன்னா புக் எடுத்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிக்கப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், உடனே சொன்ன உடனே மேம் நான் வச்சுப்பேன். பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுதி வைப்பான், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மேம் எனக்கு 2 தடவை சொல்லுங்கள் மேம் எனக்கு புரியல மேம்னு கேட்பான். ஸோ வந்து அது டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூட் வந்து அவங்க சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி அது மேபி சேஞ்சஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. The teaching method should be devised in such a manner to make all students to avail equal opportunities of life. But அவன் என்னவா வேணும், எந்த பேக்ரவுண்டாக வேணால் இருக்கட்டும், பட் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு டீச்சிங் பிரின்சிபல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் செலெக்ஷன், த ஹரிசான்ஸ் ஆஃப் 7th one, பிரின்சிபல்ஸ் ஆஃப் செலெக்ஷன், த ஹரிசான்ஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் எக்ஸ்பேண்டிங் எவ்ரி சிங்கிள் டே. The teacher should be able to pick contents that can be more relevant and updated to the learner's objective. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்ல புரிதல் இருக்கணும். அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஹரிசானில் வந்து நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகுது ஒவ்வொரு நாளும். ஸோ டீச்சர் என்ன பண்ணால் அந்தளவுக்கு ரிலவெண்ட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு அப்டேட்டடாக வந்து அந்த விஷயத்தை வந்து லேர்னிங் ஸ்கில்லை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ அந்த செலெக்ஷன் ஆஃப் டாபிக்ஸ் வந்து ஒரு டீச்சரோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு சிலபஸ் மட்டும் இல்லை, சிலபஸ் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு அதை ரிலேட் பண்ணி அந்த சிலபஸை சொல்லும் போது அது இன்னும் இஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில் எப்படி ரிலேட் பண்ணி பேச முடியும் அந்த மாதிரி. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளானிங்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8th பாயிண்ட்டில் வந்து எவ்ரி டீச்சர் ஹேஸ் சர்டன் டைம் பவுண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஹென்ஸ் டீச்சிங் ஷுட் பி சிஸ்டமேட்டிக் டு மெயின்டைன் மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வித் இந்த டைம் லிமிட். அதான் சொல்கிறேன், இப்போ 45 மினிட்ஸ்க்கு ஒரு டீச்சர் அலாட் பண்ணால் அந்த 45 மினிட்ஸ்க்குள்ள அவங்க என்ன பண்ணலாம், அட்டனன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு 5 நிமிஷத்துல டக்குன்னு முடிச்சிடணும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா மீதி இருக்க 40 மினிட்ஸில் அவங்க என்ன பண்ணலாம், பிரிச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம், என்ன நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சது புரியல. அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம வந்து செஞ்சு காமிக்கலாம், இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுட்டு வர சொன்னதை நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் டைம் மேனேஜ் பண்ணணும். அடுத்து வந்து கான்செப்ட் சொல்லலாம், அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்திரிச்சு நின்று ஒரு ரீட் அவுட் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் division. To make learning easier, the subject matter should be divided into units and there should be a link between the units. ஸோ வந்து என்னென்னா ஒரு என்டையர் சப்ஜெக்டை வந்து ஒரே நாளில் சொல்லித்தர முடியாது. பட் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 10th பாயிண்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிவிஷன். டு மேக் லேர்னிங் என்டியூரிங் த அக்யூர்ட் நாலேஜ் ஷுட் பி ரிவைஸ் இமீடியட்லி அண்ட் ரிப்பீட்டட். அதான் சொல்கிறேன்ல, 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதும் இல்லை ஃப்ரீ கேஜி எழுதிக்கணும், அப்பா அம்மா என்ன சொன்னால் 1 2 3 சொல்ல சொன்னாங்க. சொந்தக்காரன் வந்தாலும் இங்கே 1 2 சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சரும் வந்து இடத்துல 1 2 3 கேட்பாங்க. பட் வந்து இது ஹையர் ஸ்டடீஸில் போக போக இருக்குமானா தெரியாது. That's a critical stuff. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரிவிஷன் அண்ட் உடனே ரிவிஷனும் உடனே ரிப்பீட்டும் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து அப்படியே வந்து இன்பில்டாகவே அந்த குழந்தைக்கு வந்து லேர்னிங் வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் ரீக்ரியேஷன் 11th என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் பிரின்சிபல்ஸ் இஸ் மஸ்ட் டு மேக் த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் ஹார்மோனஸ் அண்ட் கிரியேட்டிவ். ஸோ கிரியேஷன் வந்து குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். ஒரு குழந்தை அதான் நான் சொன்னேன்ல, ஒரு விஷயம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சைக்கிள் நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அந்த குழந்தைக்கு வந்து அந்த சைக்கிளே எப்படி வந்து இன்னோவேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு அந்த குழந்தை மேம் இந்த இப்போ வந்து நார்மலாக செயின் வந்து ஸ்டீலில் இருக்குன்னா மேம் அதை அலுமினியமில் பண்ண முடியுமா மேம் அந்த குழந்தை கேட்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு எக்ஸ்பர்ட் மூலியமாக நம்ம பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீலிங். இட் என்டைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அமாங் த லேர்னர்ஸ். ஸோ டெமோக்ராட்டிக் டீலிங்காக எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களே பிளான் பண்ண வைக்கணும். பிளான் இந்த சென்ஸ் ஒரு நார்மலாக ஒரு ஹோம் ஒர்க் சொல்கிறது பதிலாக அவனுக்கு எது ஒரு ஆர்மியில் போக அப்படின்னா சரி ஓகே நீ ஆர்மியில் போகணும்னு நினைக்கலப்பா, சரி ஆர்மிக்கு போகிறவங்கள நீ அப்சர்வ் பண்ணு, அதில் என்னெல்லாம் போர்ட்டல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எனக்கு மேம் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும், அவனுக்கு பிடிச்ச துறையிலே நீங்கள் சொல்லும் போது அவன் உடனே ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பான். இல்லை மேம் நான் வந்து ஒருத்தர் பார்த்தேன் மேம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க மேம் அப்படி நான் அடுத்து அவனோட சொல்ல மேம் அவர் பண்ண நான் ஆர்மி மேனை வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் மேம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பான். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோ அவனே வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவான், ஆஹா நம்ம மேம் சொன்னோம் நம்ம செஞ்சிட்டோம், நமக்கு வந்து குட்டுன்னு ஒரு நார்மலாக ஒரு 500 ஸ்டூடெண்ட்டில் ஒரு குட்டுன்னு சொல்லுவோம், பட் அவனுக்கு வந்து மேம் சொல்லிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸில் சொல்லியிருக்காங்க. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், a teacher needs to understand that every student is a unique psychological entity, so a student can be motivated after identifying his/her motives and needs. அதே தான் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ வந்து ஒரு அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறியா, அட்வொகேட் ஆகிறதுக்கு நீ நல்லா படிக்கணுமே, அப்போ நீ நல்லா படித்தாதானே இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லு. இல்லை என் மேம் நான் வந்து என்னன்னா பைலட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஓகேம்மா பைலட் ஆகிறதுக்கும் நீ இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் படிக்கணும் இல்லாமா, அப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லாமா, நீ ஏரோப்ளேனில் போகிறதுக்கு இந்த வெதர் கண்டிஷன் படிக்கணும் அப்படின்னா நீ சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கணும்ல. இப்போ நீ வந்து என்ன பண்ணுறது, ஒரு முன்னாடியே வந்து எங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ட்ராக்கிங் டிவைசஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீ டெக்னாலஜி கற்றுக்கணும் இல்லாமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதைத்தான் அவங்க சொல்ல மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் விஷயம் வந்து principles of recreation. Recreation is necessary to tackle fatigue after attending lengthy classes. This breaks monotony and prepares students for learning again. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ அந்த குழந்தை வந்து
என்ன சொல்கிறது, அதாவது பிரேக் பண்ணி ரீக்ரியேஷன் இந்த மீன்ஸ் எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பென், அது ஒரு எக்ஸாம்பிள் பென் எடுத்துப்போம். ஸோ இந்த பென்னோட கேப் இப்படி இருக்குது, பட் இன்னொரு பென்னோட கேப் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சில சப்ஜெக்ட்லாம் பாருங்களேன், என்னதான் வந்து டைம் போகிறதே தெரியாமல் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளாஸை முடிப்பாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட்ஸ் வாட் தே சே, ஐ திங்க் ஸோ. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஹேவ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ், பட் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்கேன். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிப்பீட்டேஷன் எக்ஸசைஸ் என்ன சொன்னால், திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் சில்ட்ரன். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதை சொல்ல, சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம நிறைய எக்ஸசைஸ் கொடுப்போம். 1 2 3 எழுத சொல்லுவோம். ஸ்டாண்டிங் லைன், ஹரிசான்ல என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம், அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் போடு, இந்த மாதிரி எழுதுனா அது 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா வந்து 2 எழுத சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து சி இந்த இந்த கர்வ், சி கர்வ் அண்ட் என்னது ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ சொல்ல குழந்தைங்களுக்கு அது புரிய வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ என்ன சொன்னால், திஸ் இஸ் ஸ்பெசிஃபிகலி அப்ளிகபிள் இன் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லேர்னிங் லாங்குவேஜஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும் போதும் மேக்ஸ் 1 1s are 1 இந்த மாதிரி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து லேர்னிங் லாங்குவேஜஸ் தமிழ், ஸோ தமிழ் எழுதுகிறோம், இல்லை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இங்கிலீஷ்னு எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த எக்ஸ்பிரஸிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட் ஷுட் பி சூட்டபிள் ரிவார்டட் ஃபார் தேர் டிசைட் பிஹேவியர். இப்போ ஒரு குழந்தை வந்து, மேம் நான் வர வழியில் ஒரு நாய்க்குட்டியை வந்து காப்பாற்றினேன் மேம், அதுக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு வெட்டனரி டாக்டர் கூப்பிட்டு போயிட்டு அதை நாங்கள் வந்து அது ஃப்ராக்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணிவிட்டு விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு மேம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வாவ் வெரி குட், இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்களா, அந்த குட்டி அந்த பப்பி எங்கே இருக்குது மேம், அதை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ வி ஷுட் அப்ரிஷியேட் தட். அதை வந்து கேட்கறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். நம்மளும் லிசன் பண்ணி அந்த குழந்தைய வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட்டும் பண்ணணும். இட்ஸ் நாட் என்கரேஜிங், பட் ஸ்டில் அந்த ஒரு ஹியூமனிட்டியை வந்து விஷயத்தை வந்து வி ஷுட் என்கரேஜ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். ஐம் கிவிங் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த பரிதாபப்படுற தன்மையோ இந்த சிம்பத்திங்கிற விஷயம் இருக்கும்போது அது நம்ம வந்து வி ஷுட் டூ இன் அ ரைட் மேனர். ஸோ அவன் வெட்னரியில் அந்த பெட்ஸ் மேலே பாசமாக இருக்கான்னா ஹீ மை பிகம் வெரி என்ன சொல்கிறது, ஒரு லைக் வெட்னரி டாக்டராக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை வந்து ஹீஸ் நேச்சர் ரொம்ப அதிகமாக ஒட்டியோடு இருக்கணும், ஒரு அட்வொகேட்டாக என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி அவன் அட்வொகேட்டாக ஒரு பில் போடுறதோ இல்லை ஏதோ ஒன்று விஷயம் ஹீ கேன் டூ இன் அ வெரி குட் ப்ராசஸ். அவனே வந்து ஒரு ரிப்போர்ட்டாவோ ஒரு ரிசர்ச்சாகவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் அகெயின் வந்து அது மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் சிம்பிள் டேர்ம்ஸ். Principles of impacting training to senses. The use of multimedia makes many senses get involved simultaneously, which is crucial for enduring learning. So அடுத்த பாயிண்ட் போயிடலாம். ஸோ 8th பாயிண்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெமடியல் டீச்சிங். திஸ் பிரின்சிபல் இஸ் நெசசரி ஃபார் த டீச்சர் டு ஐடென்டிஃபை மிஸ்டேக்ஸ் அண்ட் சஜஸ்ட் பெட்டர் ஆன்சர் டு த ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரெமெடி சொல்லணும். ஒரு ஸ்டூடெண்ட் தப்பாக பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லணும், சொல்யூஷன் சொல்லணும். அந்த குழந்தைய வந்து இப்படி பண்ணலாமே நீங்கள் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லலாம். இப்போ வெறும் 1 1s are இந்த டேபிளை வந்து எழுதிட்டு இருப்போம். இப்போ வந்து 2 1s are அது மாதிரி எழுதுற 2, ஸோ 3 1s are அந்த மாதிரி நம்ம எழுதுற. அப்புறமா வந்து இதை வந்து மாற்றி எழுதுற மாதிரி 1 into 2 is equal to 2 தானமா, 1 into 3 is 3 தானமா அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறது ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கலாம். ஸோ குழந்தையை பொறுத்து. ஸோ இதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.